உதித் நாராயணன் சம்பவம் குறித்த விரிவான விளக்கம். பிரபல பாடகர் உதித் நாராயணன் தனது இசை நிகழ்ச்சியில் ஒரு பெண் ரசிகரை முத்தமிட்ட சம்பவம் சமூக வலைதளங்களில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து பல கோணங்களில் ஆராய்வோம். நிகழ்ந்தது என்ன? உதித் நாராயணன் தனது நிகழ்ச்சியின் போது ரசிகர்களுடன் நெருங்கி பழகிக் கொண்டிருந்தார். ஒரு பெண் ரசிகை உதித்திடம் செல்பி எடுக்க வந்தார். செல்பி எடுத்தபின் அந்த பெண் உதித்தின் கன்னத்தில் முத்தமிட்டார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக உதித் நாராயணன் அந்த பெண்ணின் உதட்டில் முத்தமிட்டார். இந்த சம்பவம் பதிவான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது. பலர் உதித் நாராயணனின் செயலை கண்டித்துள்ளனர். அவரது செயல் தவறானது, அத்துமீறல் என்றும் கூறியுள்ளனர். ஒரு புகழ்பெற்ற நபராக இருந்தாலும் அவரது செயல் சமூகத்தில் தவறான செய்தியை பரப்பும் என்றும் கூறியுள்ளனர். சிலர் உதித் நாராயணனை ஆதரித்துள்ளனர். இது தற்செயலான சம்பவம் என்றும் இதில் பெரிய விஷயம் இல்லை என்றும் கூறியுள்ளனர். ரசிகர்களின் அன்பை ஏற்றுக்கொண்டதாகவும் கூறியுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக பல்வேறு கோணங்களில் விவாதங்கள் நடைபெற்று வருகிறது. பொது இடத்தில் இதுபோன்ற செயல்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கதா? ஒரு புகழ்பெற்ற நபராக இருப்பவரின் பொறுப்பு என்ன? ரசிகர்களின் அன்பு என்பது எந்த அளவுக்கு? உதித் நாராயணனின் விளக்கம். உதித் நாராயணன் இந்த சம்பவம் குறித்து விளக்கம் அளித்துள்ளார். அவர் இது தன்னிச்சையான செயல் என்றும் ரசிகர்களின் அன்பை ஏற்றுக்கொண்டதாகவும் கூறியுள்ளார். தனது பிம்பம் இதுபோன்றது இல்லை என்றும் கூறியுள்ளார். இந்த சம்பவத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம்? பொது இடத்தில் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துகிறது. புகழ்பெற்ற நபர்கள் தங்கள் செயல்கள் மூலம் சமூகத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறார்கள் என்பதை இந்த சம்பவம் காட்டுகிறது. ரசிகர்களின் அன்பு என்பது நல்லதுதான், ஆனால் அது எல்லை மீறக்கூடாது என்பதையும் இந்த சம்பவம் உணர்த்துகிறது. உதித் நாராயணன் சம்பவம் சமூகத்தில் பல்வேறு விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்திலிருந்து நாம் பல பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். பொது இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? புகழ்பெற்ற நபர்களின் பொறுப்பு என்ன? ரசிகர்களின் அன்பு எந்த அளவுக்கு என்பது போன்ற கேள்விகளுக்கு இந்த சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டு.